அத்தியாயம் 1698. சமுத்திரா மற்றும் கபிலனின் சந்திப்பு. சிறைப்பிடித்து வைத்திருக்கும் அசோகவன துறவிகளை விடுவிக்க கூடாது என்று கபிலன் உறுதியாக இருந்தான். அவனுடைய கண்களில் பகை நெருப்பாய் எரிந்தது. சந்திரமுகியின் கண்களிலும் ஒரு கோபத்தை இருந்தது. அவளும் கபிலன் இருந்த அதே மனநிலையில்தான் அப்போது இருந்தாள். அதனால் அவள் கபிலனை பார்த்து, என்ன இருந்தாலும் நீ ஒரு ராஜ துறவி மட்டுமே. உன்னால் அவர்களை தனியாக சமாளிக்க முடியாத, அதனால் அவர்களை என்னிடம் விட்டுவிட என்று கூறினாள். கபிலன் தலையசைத்தான். நீங்கள் ஒரு ஆதிதேவராக இருந்தாலும் பேராசைக்காகவும் காரணமின்றியும் மற்ற களங்களை சேர்ந்தவர்களது உயிரை நீங்கள் எடுக்கக்கூடாது. அவர்கள் என்னதான் கானகத்தை சேர்ந்த பல பேரை கொடூரமாக கொன்று பல குற்றங்களை புரிந்து இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வழங்கும் உரிமை உங்களுக்கு இல்லை. நீங்கள் இதற்குள் வந்தால் அது விதிமீறலாகும். அதனால் அவர்களை விசாரணைக்குட்படுத்துவது என்றால் அதை கானக களத்திடமோ அல்லது காலமேகத்தின் அதிகார மையத்திடமோ விட்டுவிடுவதுதான் நல்லது என்று கூறினான். அந்த சமயம் காற்று பலமாக வீசியது. ஒரு திகை பூட்டும் தெய்வீக ஒளி வானத்தில் தோன்றியது. அந்த தெய்வீக ஆற்றல் தூரத்திலிருந்து சந்திரலேகம் மலையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. வானம் முழுக்க வண்ணமயமான ஒளி நிரம்பியிருந்தது. அந்த தெய்வீக சக்தி ஒரு பயங்கரமான அடக்குமுறையை கொண்டிருந்தது. அந்த தெய்வீக சக்தி சந்திரலேக மலையில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் அடக்கி கீழே மண்டியிட வைத்தது. அந்த சக்தியை கண்டு பரதரங்கர் கூட தலைவணங்க வேண்டியிருந்தது. அப்போது ஒரு உரத்த குரல் காற்றில் ஒலித்தது. சமுத்திர மகாராணி சந்திரமுகி மகாராணியை சந்திக்க வந்திருக்கிறார் என்று காந்தர்வமே அதிரும்படி அந்த கர்ஜனை இருந்தது. சமுத்திராவின் வருகை கபிலனுக்கு ஒருவித கோபத்தை கொடுத்தது. அவன் இனம் புரியாத கொலைவெறியோடு இருந்தாலும் அவன் அவை அனைத்தையும் அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றான். அப்போது தங்க அங்கி அணிந்த ஒரு உருவம் அரண்மனையின் வாயிலில் இறங்கி சந்திரமுகியை நோக்கி நடந்து வந்தது. அது சமுத்திரா. சமுத்திரா பரதரங்கரை கடந்து செல்லும் போது ஒரு மாபெரும் அழுத்தம் அவரை அழுத்தியது. அவர் மண்டியிட்டார். சமுத்திரா மற்றும் சந்திரமுகி இருவருமே அழகில் பிரபஞ்சத்தை ஆட்கொள்ளும் பேரழகிகளாகத்தான் இருந்தனர். ஆனால் சக்தியை பொறுத்தவரை அவர்களுக்குள் மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. ஒருவர் மற்றொருவரை எழுந்திருக்க முடியாமல் அடக்க முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று சமுத்திராவின் அருகில் மற்றொரு அழகான உருவத்தை கபிலன் கண்டான். அவள் அழகிய உருவத்தையும் மயங்க வைக்கும் கண்களையும் கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை ஒரு மகா யுக துறவியின் சக்தி வாய்ந்த ஆற்றலை கொண்டிருந்தது. இருப்பினும் அவளுடைய தலைமுடி கொஞ்சம் நரைத்து இருந்தது. அவள் சாருமதி. கடந்த 800 ஆண்டுகளாக சமுத்திராவின் மீது ஆழ்ந்த வெறுப்போடு சுற்றி திரிந்த சாருமதி இன்று சமுத்திராவுடனே நடந்து வந்தாள். அதை கண்டவுடன் கபிலனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. சமுத்திரா வேகமாக நடந்து வந்தாள். அவள் மாளிகையை அதிரும்படி பேசினாள். என்ன, என்னை பார்த்து பயமா கபிலா? ஏன் ஒரு பெண்ணின் பின்னால் இப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். அவள் குரலில் ஒரு ஏளனமும் அவமதிப்பும் நிறைந்து இருந்தது. கபிலனின் கண்கள் சுருங்கின. அவன் வேகமாக முன்னோக்கி பாய்ந்தான். சந்திரமுகி அவனை தடுக்க நினைத்தாள். ஆனால் கபிலன் திரும்பி ஒரு பார்வை பார்க்க சந்திரமுகி அமைதியடைந்தாள். சந்திரமுகி பாதுகாப்பை விட்டு வெளியேறி சமுத்திரா நடந்து வந்து கொண்டிருந்த பாதையில் கபிலன் நின்றான். சந்திரமுகியின் பாதுகாப்பை விட்டு வெளியேறிய அந்த கணமே ஒரு தெய்வீக ஆற்றல் அவன் மீது வந்து விழுந்தது. அவனுடைய உடலை 10,000 பேர் நசுக்குவதை போன்ற ஒரு வலியை அவன் உணர்ந்தான். அவனுடைய எலும்புகள் வெடிப்பதைப் போல இருந்தது. அவனுடைய தோல் கிழிந்த ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது. ஆனாலும் அவன் அடங்கவில்லை. அவன் சமுத்திராவை பார்த்து, நான் ஒருபோதும் யாருக்கு பின்னாலும் மறைந்து நிற்பவன் இல்லை. நான் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன், வா என்று கர்ஜித்தான். கபிலனுக்கு நடக்கும் கொடுமையை சாருமதியால் தாங்க முடியவில்லை. அவள் சமுத்திராவை பார்த்தாள். ஆனால் சமுத்திராவின் கண்களில் கொஞ்சம் கூட கருணை இல்லை. அவள் சாருமதியை பார்த்து, அவன் ஒரு ராஜ துறவி, ஆனால் அவன் என் முன்னால் தலைவணங்க மறுக்கிறான். அதற்கு உண்டான தண்டனையை கொடுக்க வேண்டாமா என்று கேட்டாள். சாருமதி அமைதியாக இருந்தாள். அதன் பிறகு சமுத்திரா தன்னுடைய தாக்குதலை பின்னால் இழுத்தாள்.
கபிலனை சூழ்ந்திருந்த தெய்வீக ஆற்றல் விலகியது. பெரும் மலையை இறக்கி வைத்ததைப் போல கபிலன் நிம்மதியான உணர்வை அடைந்தான். பின்னர் துரிதமாக அவன் தன்னை குணப்படுத்த ஆரம்பித்தான். சமுத்திரா தன் கைகளை பின்னால் வைத்துக் கொண்டு ராஜ கம்பீரத்தோடு முன்னோக்கி நடந்து வந்தாள். அவள் கபிலனை பார்த்து, உன்னை நேரில் வந்து பார்த்தாள். அந்த பிரம்ம வித்ய தாமரையை ஒப்படைப்பேன் என்ற நீ கூறினாய் இல்லையா? இதோ நான் வந்துவிட்டேன், இப்போது ஒப்படைத்துவிட என்று கூறினாள். சந்திரமுகி வேகமாக முன்னேறி கபிலனின் அருகில் வந்து நின்றாள். இது என்னுடைய கோட்டை. கபிலன் என்னுடைய தெய்வீக தூதுவன். அவன் ஒன்றும் இப்போது உங்கள் காணிகள உறுப்பினர் அல்ல. அப்படி இருக்கையில் எந்த தைரியத்தில் என்னுடைய தூதரை மிரட்ட பார்க்கிறாய் என்று கேட்டாள். சமுத்திராவின் கண்களும் சந்திரமுகியின் கண்களும் கோபக்கணலாய் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தன. சந்திரமுகி கபிலனை திரும்பி பார்த்து, கபிலா, பிரம்ம வித்யம் ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம். அது இந்த பிரபஞ்சத்தில் முதலில் தோன்றிய இடமான அவிமுக்தத்தின் ஆழத்தில் இருந்த புனித துறவி வேதாவால் பெறப்பட்டதா. நீங்களோ அவருடைய வாரிசு. எனவே விண்வெளி தாமரை உங்களுடையது. அதை நீங்கள் யாரிடமும் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினாள். பின்னர் அவள் திரும்பி சமுத்திராவை பார்த்து, சமுத்திரா, நீ ஆதிதேவராக மாறியிருக்கலாம். ஆனால் உனக்கு போதிய அனுபவம் இல்லை. ஏனென்றால் நீ சமீபத்தில் ஆதிதேவராக மாறியவள். அதனால் உனக்கு பக்குவம் தேவை. கபிலன் மட்டும் வேதாச்சாரியத்தில் கால் வைக்கவில்லை என்றால் கானகத்தின் உயர் அதிகாரிகள் இந்நேரம் சடலமாக வேதாச்சாரிய ஏரிக்கரையில் ஆங்காங்கே மிதந்து கொண்டு இருப்பார்கள் என்று கூறினாள். சமுத்திரா சிரித்தாள். நான் சமீபத்தில் ஆதிதேவராக மாறிய அனுபவம் இல்லாத பக்குவம் இல்லாத ஒருவராக இருக்கலாம். ஆனால் நான் நரகலோகத்தை சேர்ந்த ஒரு ஆதிதேவரை கொன்றேனே, அது தெரியுமா? ஆனால் நீங்கள் அப்படி எதுவும் செய்ததாக எனக்கு தெரியவில்லையே என்று கூறினாள். சந்திரமுகி கோபம் கொண்டாள். சமுத்திரா மீண்டும் அவளை பார்த்து, நிலத்தை பண்படுத்த பயன்படும் மண்வெட்டியை நான் என்றைக்குமே மதிப்பேன். எனவே கானககள மக்களின் உயிரை காப்பாற்ற உதவிய கபிலனுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அவருக்கு வெகுமதி அளிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த வெகுமதி பிரம்ம வித்யம் அல்ல. பிரம்ம வித்யம் புனித துறவி வேதா கானக களத்திற்காக விட்டு சென்ற விலை மதிப்பற்ற அரிய பொக்கிஷம். அது கானக களத்திற்கு மட்டுமே சொந்தம் என்று கூறினாள். உடனே சந்திரமுகி, புனித துறவி வேதா பிரம்ம வித்யத்தை கானக களத்திற்காக விட்டு சென்றார் என்று யார் சொன்னதா என்னை கேட்டாள். அதை அவர் கபிலனுக்காக விட்டு சென்றார் என்று கூறினாள். கோபம் கொண்ட சமுத்திரா ஒரு சிறிய சுருளை வெளியே எடுத்தாள். அதை மேல் நோக்கி தூக்கி எறிந்தாள். அது வேகமாக பறந்து ஒரு பெரிய சுருளாக விரிந்து கபிலன் முன்னும் சந்திரமுகி முன்னும் நின்றது. அதில் சமஸ்கிருத மொழியில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. வேதாச்சாரியத்திற்குள் பிரம்ம வித்யம் பதிக்கப்பட்டுள்ளது. அதை உயிர்ப்பிக்க நீங்கள் தாமரை விதையை வேதாச்சாரியத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அப்போது பிரம்ம வித்யம் உயிர் பெறும். இந்த பிரம்ம வித்யம் கானக களத்திற்கு நான் கொடுக்கும் பரிசு. 8 திக்கும் ஆபத்து சுற்றி நிற்கும் போதும், எதிரிகள் கானகத்தின் கழுத்தை நெருக்கும் போதும், பேரழிவு கானகத்தை அழித்தொழிக்க நினைக்கும் போதும், பிரம்ம வித்யம் உங்களுக்காக ருத்ர தாண்டவம் ஆடும். அழிக்க நினைப்பவர் முன் வாழ்ந்து காட்டும் களமாக கானகம் மாற வேண்டும். அதற்கு பிரம்ம வித்யம் உங்களோட துணை நிற்கும். வேத புஷ்கரர். சமுத்திரா தன் அழகிய கண்களால் சந்திரமுகியையும் கபிலனையும் பார்த்தாள். இது 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு புனித துறவி வேதா காலம் மற்றும் விண்வெளியின் சக்தியை பயன்படுத்தி கானகத்திற்கு அனுப்பிய தெய்வீக ஆணை. இது போல வரும் தெய்வீக ஆணைகளை நாம் தேவ வாக்காக மதிப்போம். இப்போது சொல்லுங்கள், பிரம்ம வித்யம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டாள். அந்த சமயத்தில் கபிலனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் நடந்தது. அவனது உடல் அதிர ஆரம்பித்தது. அவனுடைய அங்கியில் இருந்த விண்வெளி வளையம் பயங்கரமாக நடுங்கியது. என்ன நடக்கிறது என்று கபிலனுக்கு புரியவில்லை. அவன் தன்னுடைய மனோதட சக்தியை உடனடியாக விண்வெளி வளையத்திற்குள் செலுத்தினான்.
விண்வெளி வளையத்திற்குள் இருந்த முப்பரிமாண சூரிய கடிகாரம் பயங்கரமாக நடுங்கியது. அது எதையோ உணர்ந்ததைப் போல இருந்தது. அது எதையோ தொடர்பு கொள்ள நினைப்பதைப் போல இருந்தது. கபிலன் உற்சாகமடைந்தான். அவனுக்குள் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி துள்ளி குதித்தது. தெய்வீக வாக்கில் இருக்கும் ஏதோ ஒரு சக்தி சூரிய கடிகாரத்தோடு தொடர்பு கொண்டதா? அப்படி என்றால் இரண்டும் புனித துறவி வேதாவோடு தொடர்புடையதா? ரத்னபதி கூட சூரிய கடிகாரம் ஒருமுறை வேதாவின் வசம் இருந்ததாகவும் அவர் சில காலங்களுக்கு அதன் உரிமையாளராக இருந்ததாகவும் என்னிடம் கூறினாளே. அப்படி என்றால் அதுவும் உண்மையா என்று கபிலன் பலவிதமாக யோசித்துக் கொண்டிருந்தான். சூரிய கடிகாரத்திற்குள் சங்கமித்ரருடைய தெய்வீக நட்சத்திர ஆன்மாவின் ஒரு சிறு தடயம் பொதிந்திருந்தது. அது புனித துறவி வேதாவின் கல்லறையை கண்டுபிடிப்பதற்கு உதவ வாய்ப்பிருக்கிறது. சூரிய கடிகாரத்திற்கும் சங்கமித்ரருக்கும் புனித துறவி வேதாவிற்கும் இடையே விவரிக்க முடியாத ஒரு ரகசிய பந்தம் இருந்தது. அது என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை. அதனால் சூரிய கடிகாரம் கையில் கிடைத்த முதல் நாளில் இருந்து கபிலன் அதை பல்வேறு விதமாக பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி பல்வேறு சக்திகளை தூண்டி அதை ஆய்வு செய்து பார்த்தான். ஆனால் ஒரு முறை கூட சூரிய கடிகாரம் முழிக்கவில்லை. அது துளி கூட எதிர்வினை காட்டவில்லை. அது ஒரு சாதாரண கல்லை போல இருந்தது. ஆனால் இன்று அது திடீரென்று உயிர் பெற்றது. அது கபிலனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை அளித்தது. ஏனென்றால் சூரிய கடிகாரம் புனித துறவி வேதாவின் கல்லறையை கண்டுபிடிக்க உதவும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அது சங்கமித்ரரின் தெய்வீக நட்சத்திர ஆத்மாவை கண்டுபிடிக்கவும் உதவும். அப்படி கபிலன் சங்கமித்ரருடைய நட்சத்திர ஆன்மாவை கண்டுபிடித்து விட்டால் அவனால் 8 சங்கமித்ரர் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த முடியும். 8 சங்கமித்ர நட்சத்திரங்கள் கபிலன் கட்டுப்பாட்டிற்குள் வந்தால் அவன் மகாயுக துறவிகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே ஏற்படாது. ஆனால் கபிலனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியவில்லை. இப்போது வேதாவின் தெய்வீக வாக்கை கண்டவுடன் உடனடியாக விழித்தெழுந்த சூரிய கடிகாரம் ஏன் வேதாவின் நீண்ட கூந்தலிழையை கபிலன் வைத்திருந்த போது விழிக்கவில்லை? அப்படியென்றால் வேதாவை தாண்டி இந்த தெய்வீக வாக்கிற்கும் சூரிய கடிகாரத்திற்கும் இடையே ஏதேனும் ஆழமான தொடர்பு இருக்கிறதா என்றபடியெல்லாம் கபிலன் யோசித்தான். ஆனால் இந்த யோசனைக்கெல்லாம் பதில் வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது தெய்வீக ஆணையை கைப்பற்றுவது. ஆனால் தெய்வீக ஆணை இருப்பது சமுத்திராவிடம். அவளிடமிருந்து அதை பறிப்பது முடியாத காரியம். அதற்கு தோல்வியை அடையாத ஒரு திட்டத்தையோ அல்லது வியூகத்தையோ வகுக்க வேண்டும். எதுவும் முடியவில்லை என்றால் ஒரு ஒப்பந்தத்தை அவன் வகுக்க வேண்டும். புனித துறவி வேதா 100,000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய தெய்வீக வாக்கை 800 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த சமுத்திராவின் கைகளுக்கு வந்து சேரும்படி ஒரு வழியை அவர் உருவாக்கி இருக்கிறார். அப்படி என்றால் அந்த தெய்வீக ஆணையை ஏதோ ஒரு அரிதான கால பொக்கிஷம் தாங்கி இருக்க வேண்டும். அந்த பொக்கிஷம்தான் அந்த தெய்வீக ஆணையை காத்து கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தெய்வீக ஆணை வேதாவின் தெய்வீக சக்தியை கொண்டிருந்தது. அதில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் அவருடைய கைகளால் குத்தப்பட்ட தெய்வீக முத்திரை. இவை அனைத்துமே ஒரு அற்புதமான தெய்வீக சக்தியை தனக்குள் பொதித்து வைத்திருக்கிறது. அதனால் இவை அனைத்துமே ஒரு அரிதான பொக்கிஷம்தான். அதனால் என்ன ஆனாலும் சரி, சமுத்திரா அதை கபிலன் கையில் ஒப்படைக்க மாட்டாள். அதை கபிலனும் யோசித்தான். சந்திரமுகி தேவியை வைத்து அதை வலுக்கட்டாயமாக பறிக்கலாமா என்று கூட அவன் யோசித்து பார்த்தான். ஆனால் அந்த எண்ணத்தை அவன் உடனே கைவிட்டான். ஏனென்றால் கபிலன் வசம் அசோகவன துறவிகள் சில பேர் இருக்கின்றனர். அதனால் அசோகவன ஆதிதேவர்கள் சிலருடைய பார்வைகள் இப்போது கபிலன் மீது பதிந்து இருக்கும். அவர்கள் எந்நேரமும் கபிலனை கண்காணித்துக் கொண்டு இருப்பார்கள். இந்த சமயத்தில் சந்திரமுகியும் சமுத்திராவும் சண்டையிட்டால் அது எதிரிகளுக்கு வசதியாய் அமைந்துவிடும். அசோகவனம் இதை பயன்படுத்தி கானகத்தையும் கபிலனையும் அழிக்க திட்டமிடும். இப்படி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த கபிலன் தன்னை நோக்கி ஒரு தெய்வீக ஒளி பாய்வதை உணர்ந்தான். ஏதோ 2 கண்கள் அவனையே பார்ப்பதைப் போல இருந்தது. அந்த கண்கள் சமுத்திராவுடைய கண்கள். அவள் பொறுமையோடு கபிலனை பார்த்து கொண்டிருந்தாள். வெகு நேரமாக அவனை பார்த்து கொண்டு இருந்த அவளிடம் ஏதோ ஒரு தயக்கம் இருந்தது. இறுதியில் அவள் தயக்கத்தை உடைத்து கபிலனை பார்த்து, கபிலா, என்ன இருந்தாலும் நீயும் கானகத்தின் ஒரு முன்னாள் உறுப்பினர் தான். உனக்கும் கானகத்திற்கும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் இருக்கிறதா? கானகத்தின் மீது நீ அளவு கடந்த பற்று வைத்திருப்பத எனக்கு தெரியும். அப்படி நீ பற்று வைத்திருந்த கானகம் இப்போது மிக பெரிய நெருக்கடியை எதிர்கொள்கிறதா? நாம் ஒன்றாய் இணைந்து போரிட்டால்தான் நம்முடைய கானகத்தை நம்மால் காக்க முடியும்.
நாம் ஏன் நம்முடைய பகையை புதைத்த ஒன்றாய் இணைந்த உள் உலகம் மற்றும் வெளி உலகம் என 2 படையெடுப்பில் இருந்தும் கானகத்தை காக்கக்கூடாது என்று கேட்டாள். கபிலன் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் மீண்டும் அவனை பார்த்து, எல்லா ஒப்பந்தத்திற்கும் ஒரு உறுதியான வாக்குறுதி இருக்க வேண்டும். சரி, நான் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றேன். நீ கானகத்திற்கு திரும்பி வந்தால் நான் உன்னை பேரரசராக நியமிப்பேன். சுந்தர பேரரசிற்கு சொந்தமான நிலங்களை நான் உன்னிடமே ஒப்படைப்பேன். நீ உன்னுடைய சுந்தர பேரரசை ஆளலாம். உனக்கென்று ஒரு சொந்த அரசாங்கத்தை நீ நிறுவலாம். எனக்கு அடுத்தபடியாக நீ இருக்கலாம் என்று கூறினாள். அதை கேட்டவுடன் கபிலன் வெடித்து சிரித்தான். உனக்கு அடுத்தபடியாகவா? உனக்கு அடுத்தபடியாக நான்? என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் சமுத்திரா? என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பேரரசர் பதவியை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கலாம் என்று நினைக்கிறாயா? முதலில் கானக களத்தின் மக்கள் மீதும் சுந்தர பேரரசின் முன்னாள் அதிகாரிகள் மீதும் என்னுடைய குடும்பத்தினர் மீதும் என்னுடைய நண்பர்கள் மீதும் எனக்கு தீராத அன்பும் பற்றும் இருக்கிறது. அதனால் யார் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் அவர்களுக்காக போராட நான் தயாராக இருந்தேன், இருப்பேன். என்னுடைய வாளும் ரத்தமும் அவர்களுக்காக போராட என்றும் தயாராக இருக்கும். நீ கேட்கவில்லை என்றாலும் கூட என்னுடைய தலைதான் கானக சேனையை வழிநடத்தும் முதல் தலையாக இருந்து இருக்கும். ஆனால் இப்போது நீ கூறிய வார்த்தைகள் என் நெஞ்சில் ஈட்டி இறக்கிவிட்டன. நீ கொடுத்த வாக்குறுதியும் முன்மொழிந்த ஒப்பந்தமும் எனக்கு வெறுப்பை மட்டுமே அளிக்கிறது. உன்னுடைய ஒப்பந்தம், வாக்குறுதி, அதிகாரம், ஆளுமை, பலம் எதுவும் எனக்கு தேவை. நீ கேட்ட பிரம்ம வித்தியத்தை கூட நான் உனக்கே கொடுத்து விடுகிறேன். ஆனால் எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் என்று கூறினான். என்ன அந்த ஒன்று என்று சமுத்திரா கேட்டாள். என்னுடைய கேள்விக்கு பதில் என்று பற்களை கடித்துக் கொண்டு கேட்டாள். அந்த இடமே சில நொடிகளுக்கு அமைதியானது. சிறிது நேரம் கழித்த